எங்கள் அன்புக்குரிய பொதுச் செயலாளர் ஆனந்த ஐயாட்ட ஒரு அனுமதி வாங்கிக்கிறேன். ஐயா ஆரம்பிக்கலாமா? நீங்க சொன்னீங்கன்னா இந்த ஆலமரம் புளிய மரம் ரெண்டுத்தையுமே ஒரு உழுக்கு உழுக்கிடலாம். ஐயா ஆரம்பிச்சிட்டுமா? எடா சொன்ன கூட்டம் ஓட்டம் மாறாதா? பாண்டிச்சேரி பாத்தியா, வரலாற்றுல முதல் முறையா 91% இது வரைக்கும் இப்படி ஒரு அரசியல் மாற்றம் நடந்திருக்கா எங்கேயாவது? அரசியல்னால இனி தளபதி வருகைக்கு முன் வருகைக்கு பின் ரெண்டே விஷயம் தான். இப்ப நமக்கு இருக்கிற சிக்கல் என்ன தெரியுமா? தளபதியை பாண்டிச்சேரிக்கு சிஎம் ஆகுங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, தமிழ்நாட்டுல சிஎம் ஆகுங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. தளபதி எதை சாய்ஸ் பண்ண போறான்னு தான் இப்ப ஒரே குழப்பமா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கிரவுண்ட்ல 91% ஓட் போலிங் ஆயிருக்கு. இன்றைக்கு இந்த ஆலமரம் இந்த 40 மொத்தமா எனக்கு தெரிஞ்ச அரசியல் வரலாற்றுல நான் பார்த்த வரைக்கும் திமுக ஒரு 24 கட்சி கூட்டணி, அந்த பிஜேபி அதிமுக கொஞ்சம், அப்புறம் நம்ம ஆம கொஞ்சம், அப்புறம் கட்சியில் நிக்காத சில பேர்லாம் கொஞ்சம், மொத்தம் ஒரு தனி மனிதனை பார்த்து 40 கட்சி ஒண்ணு சேர்ந்து மிரண்டு போய் நிக்கிறானா அது தளபதி விஜய் அவர்கள் வருகைக்கு பின்தான். நம்ம பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களை பற்றி நம்ம ஒரு விஷயம் சரியான மேடை சரியான இடத்துல பகிர்ந்து நினைக்கிறேன். நீண்ட நெடிய காலமா நம்ம அவரை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரோம். எப்பேற்பட்ட மனுஷனாக்கா ஒரு வார்த்தை ஒருத்தருக்கு சொல்லிட்டோம்னா அந்த வார்த்தையை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த பழக்கம் தான் யாருக்குமே கிடையாது. தளபதி விஜயிடம் நான் ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொடுக்கிறேன்னு அவர் சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு அவர் சொந்த சகோதரி இறந்து விட்டார்னு செய்தி வருது. ஒரு கூட பிறந்த சகோதரி இறந்த பிறகு ஒரு மனுஷன் கண்ணில இருந்து கண்ணீர் வராம அந்த அழுகையை அடக்கிறது இருக்குல்ல, அது மரணத்தை விட கொடுமையானது. நம்ம அழுது உடஞ்சிட்டோம்னாக்கா நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் உடஞ்சு போயிடுவாங்க. அந்த நிகழ்ச்சியை டிஸ்டர்ப் ஆயிரும் சொல்லி தன் அழுகையும் சோகத்தையும் தளபதிக்காகவும் இந்த மக்களுக்காகவும் மறைச்சுக்கிட்டு அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க அந்த கண்ணீரை அடக்கிக்கிட்டு வந்தவங்க எல்லாத்துக்கும் சிரிச்ச முகத்தோட சாப்பாடு பரிமாறி அந்த இலை எடுக்கிற வரைக்கும் செஞ்சார்ல, அப்படியாப்பட்ட தங்கம் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாரு. ஏன்னா இது வெறும் அரசியலுக்காக மட்டும் நம்ம வரல, இதுதான் மாற்றம். ஒவ்வொரு நபரையும் நம்ம உறவா பாக்குறது இருக்குல்ல, என் தளபதிக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாற்ற வேண்டாம்னு சொல்லி நிக்கிறார்ல. இன்னொரு விஷயம், இதுக்கு இன்னொரு விஷயம் நான் டீகோட் பண்ணி காட்டணும். ஆனந்த் ஐயாவை பற்றி பல நபர்கள் பல அவதூறு பல விமர்சனம் பண்ணும்போது தளபதி சொன்ன அந்த வார்த்தையை நான் இப்ப ஞாபகப்படுத்துறேன். மதுரை மாநாட்டில் தளபதி சொன்னாரு, இந்த ஒரு ஆனந்த வச்சு என்னடா பண்ண போறேன்னு எல்லாரும் கேக்குறீங்க, இந்த ஒத்த ஆனந்த வச்சு தாண்டா மொத்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிக்கன்னு சொன்னாரு. புரிஞ்சுங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? என் தளபதியை பத்தி எனக்கு தெரிந்த மடப்பையில நீ சும்மா அர்த்தம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அவர் போற இடம் எல்லாமே அவர்கிட்ட நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம், கட்சி அலுவலகத்துல ஒரு கூட்டம் நடக்குது. நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். அந்த கூட்டத்துல 400 பேர் வந்திருக்கிறாங்க. இவர் ஸ்டேஜ்ல நின்று இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. நீங்க 400 பேர் தமிழ்நாடு முழுக்க எங்க இருந்தா வந்திருக்கிறாங்க, அதான் ரொம்ப மிக முக்கியமான விஷயம். அப்படி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஒரே ஒரு ஆளை மட்டும் கரெக்டா ஸ்கேன் பண்ணி அவர் யார் என்னன்னு விசாரினாரு. மிரண்டு போயிட்டு அவன் சம்பந்தமே இல்லாத அம்மாவன் கட்சி அலுவலகத்தில் வந்தாரு, அப்படியே கூட்டு போய் வெளியில உட்கார வைனாரு. சோ 400 பேர் தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்த நபர்ல கரெக்டா கண்டுபிடிக்கிறாருனாக்கா அப்ப தமிழ்நாடு முழுக்க இந்த டிவிகே கட்சியை எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா அவர் கைக்குள்ள வச்சிருக்காருன்னு பாருங்க. அதனாலதான் தளபதி விஜய் அவர்கள் இன்னமும் அண்ணனை மிகப்பெரிய மரியாதையோடையும் மிகப்பெரிய கண்ணியத்தோடையும் வச்சிருக்காருன்னா அந்த உழைப்பு அந்த நேர்மை. ஒருத்தனை பார்த்தோன்னே கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு, இவன் நல்லவனா கெட்டவனா திருட்டு போயிடா ஐயோக்கலான்ட்டு. சரி, நம்ம ஆலமரத்துக்கு வருவோம். நீ 70 வருஷம் கட்சிங்கிற வேண்டா, 70 வருஷம் கட்சி ஒத்த விசில பார்த்துட்டு ஒண்ணுக்கு போயிட்டு தளபதி கோட்டைக்குள்ள வந்துருவான்னு பயந்துகிட்டு அவர் சென்னை சிட்டிக்குள்ள வந்தா நீ படம் காட்டுற. இங்க பாரு, நான் வேணா உனக்கு ஒரு சவால் விடுறேன், 5 நாள் தான் இருக்கு. நீ 40 கட்சி சேர்ந்துக்கடாப்பா. நீ திமுக அதிமுக பிஜேபி எல்லாம் சேர்ந்துக்க. நீ ஒரு மாநாடு போடு, இல்ல நீ ஒரு கூட்டம் போடு. தளபதி ஒரு கூட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுவாரு. தமிழ்நாட்டு மக்கள் யார் பக்கம் வராங்கன்னு பாப்போமா? 40 கட்சியா சேர்ந்தாலும் சரி, அங்க ஒரே ஆளு ஒரே முகத்துக்காக வராங்க. முன்னாடி எல்லாம் நம்ம ஒரு ஊருக்கு போகணும்னாக்கா இது நமக்கு தெரியாத ஊரா இருக்கு, நம்ம அங்க போய் யாரை பார்ப்போம், எப்படி விசாரிப்போம், என்ன கேட்போம், ஒரு குழப்பம் இருக்கும். இன்னைக்கு தளபதி அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் டிவிக்கேன்னு ஒரு இடத்துல போய் சொன்னா போதுண்டா, அண்ணா வாங்க நம்ம கட்சியா நானும் கூட்டு போறோம், எனக்கு ஊரு பேரு மொழி எது அவசியம் இல்ல,
இந்த தளபதின்ற ஒரு மனுஷன் ஒட்டு மொத்தத்தையும் ஒன்னா சேர்த்தாரு பாத்தீங்களா? இந்த அன்பு தான். இதை பார்த்து தாண்டா பயப்படுறாங்க. நான் சமீபமா இப்ப நான் கேட்டேன், தளபதி அவரு திருநெல்வேலி போயிருந்தாரு. எப்பா 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 என்ன மாசு, என்ன கிரௌடு. தளபதி திருநெல்வேலி போனாரு, அடுத்து திருப்பூர் போனாரு, சென்னைக்கு வந்தாரு. ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு, உதயநிதிய பேசாம நீ நடிக்கவே போயிருக்கியா மகனே, ஒத்த பைய கூட நம்ம பக்கம் வரமாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல அபிடவிட் தாக்கல் பண்ணிருக்காருப்பா அவரு. அந்த அபிடவிட்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா 5000 ரூபாய் கூட காசு இல்லையா, கையிருப்பு 5000 காசு இல்லையா. நீங்க ஓலா புக் பண்ணியா போறீங்க? இந்த ஓலா கதை ஊபர் கதை தான் எங்களுக்கு தெரியும். என்ன 5000 ரூபாய் காசு இல்ல. என் தலைவன் கரெக்டா கணக்கு அமிச்சாரா? இந்த தில்லு உங்களுக்கு இருக்காடா? ஒரு பய நான் திருடனேன்னு சொல்றான். ஒட்டு மொத்தமா திமுக அதிமுக திருடன்னு சொல்லி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க, மக்களை என்னை மன்னித்து விடுங்க, நீ ஒருபோதும் பிஜேபி கூட்டணி போக மாட்டேன், ஒரு தவறு செஞ்சுட்டேன்னு சொன்னாங்க. அப்படி சொன்னதுக்கு பிறகும் சிறுபான்மைக்கு நான் காவலனா இருப்பேன்னு சொல்லி எடப்பாடி வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு போய் பிஜேபியிடம் மண்டிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அங்க உட்கார்ந்துட்டு நான் சிறுபான்மையின் பாதுகாவலன், நீ ஒரு உருட்டு விட்டுற. திமுக நான் சிறுபான்மையின் பாதுகாவலன், நீ ஒரு உருட்டு விட்டுற. திமுக நல்லா கேட்டுக்கோ, இது வரைக்கும் இஸ்லாமியர்களுக்காக நீ என்ன புடுங்கின? இஸ்லாமியருக்கு நீங்க சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? வருஷம் நோன்பு வந்துச்சுன்னா நாங்க கஞ்சி காய்ச்ச அரிசி கொடுக்கிறோம், ஹஜ்ஜுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம். டேய் மடப்பையில, இஸ்லாம் மார்க்கம் தோன்றி 1500 வருஷம் ஆச்சு. நாங்க கஞ்சி காய்ச்சி புடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், ஹஜ்ஜுக்கு போய்கிட்டு தான் இருக்கோம். நீ என்னமோ நேத்து வந்துட்டு எங்களுக்கு பாதுகாவலன்ற. அதிமுக நீங்க அவர் எவ்வளவு பெரிய மேதாவி, இன்னைக்கு தலைவரை பற்றி விமர்சிக்கிறீங்க. கம்பராமாயணத்தை கம்பர் எழுதினார்னு கூட தெரியாம சேக்கிலார் எழுதினார்னு பேசிட்டு நீங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை. உங்க கூட இருக்கிற நபர்கள்லாம் யாருப்பா? உங்களை டயர் நக்கின்னு பேர் வச்சவர் தான் உங்க கூட இருக்கிறாரு. இன்னொரு ஆளு இவரை சிஎமாக்கிறதுக்காக நான் வந்து இருக்கணும், இதுக்கு நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொன்னால்தான் டிடிவி. நீங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறீங்க, இப்படிதானே? இதை நான் நம்பணும், அப்படிதானே? நான் ஓபன் சேலஞ்சா ஒன்று சொல்றேன். திமுக உன்னால முடிஞ்சா என்னுடைய இந்த இளைஞர் பட்டாளங்க வந்து நிக்கிறாங்கல்ல, தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் இளைஞர் பட்டாளம் இருக்கிறாங்கல்ல, இவன் ஒத்த ஓட்ட வாங்கி காட்டுற பாப்பான். நீ சரியான ஆம்பளை. 70 வருஷமா நீ என்ன புடுதுன்னு இப்ப தெரிஞ்சு எனக்கு. ஒரு முதலமைச்சர்னாக்கா ரோட்டுக்கு வந்தா மக்கள் பேருந்து கொண்டு நேசிக்கணும், வந்து நிக்கணும். அது என் தலைவனுக்கு மட்டும்தான் சாத்தியம். என் தளபதி வந்து நின்னா, என் அண்ணன் வந்திருக்காரு, என் தம்பி வந்திருக்காரு, என் புள்ள வந்திருக்காரு வந்து நிக்கிறாங்கல்ல, அங்க ஜெயிச்சிட்டாரா. எலெக்ஷன் கமிஷன் இப்போ ஒரு ஆப் வச்சிருக்கு, 8000 ரூபாய் டோக்கன் கொடுக்க கூடாதுன்னு. கூடவே பிரியாணி கொடுக்க கூடாதுன்னு ஒரு ஆஃபர் போட்டீங்கன்னு வச்சுங்களேன், திமுக ஒரு பயம் சேர மாட்டான். அவங்க சோத்துக்கு சத்த கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா தளபதி என்ன நினைக்கிறார்ன்றதை அவர் கஞ்சாடையை புரிஞ்சு கொண்டு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வேட்பாளர் தான் அண்ணன் ஆனந்த் அவர்கள். நீங்க அவரை அதிகமா கிரிட்டிசைஸ் பண்றதே அவரை வந்து அவருக்கு பேச தெரியல, அந்த ஸ்லாங்ல பேசுறாரு. தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டம், எத்தனை ஸ்லாங் இருக்கான்னு தெரியுமாடா உங்களுக்கு? பூரா முட்டா பீஸு, பூரா குடியார பீஸு. ஒரு 2 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்க துப்புல. நேத்து ஒரு பிள்ளை படிக்கிற பிள்ளை எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கு, பாலியல் வன்புணர்வு பண்றதுக்காக போதையை போட்டு வீடு புந்து வெட்டி இருக்கான் திருட்டு பையன். இதை பற்றி பேசுவதற்கு உனக்கு எவனுக்கும் துணிவில்லை. கூட்டணி கட்சிலாம் உட்கார்ந்து எங்களை விமர்சிச்சுட்டு இருக்க. தளபதி விஜய் அவர்கள் வந்து பிஜேபி பி டீம் திரும்ப சொல்றாரு, ஐயா நீங்க ஃபர்ஸ்ட் எம்பி ஆனது பிஜேபி அலைன்ஸ்ல இருக்கும் போது தான். அது ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? ஹெச் ராஜா ஒரு ஆளுன்னு சொல்லி அவரை வந்து சிவப்பு கம்பளம் போட்டு இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்து ஏற்றது திமுக. நீங்கள் பாபர் மசூதியை இடித்த பிறகு கூட்டணி வச்சது திமுக. சோ மாத்தி 2 பேரும் மக்களை ஏமாற்றி மக்களை முட்டாளு நினைச்சுக்கிட்டு ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தீங்களா, மக்கள் காத்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு சரியான தலைவன் வரமாட்டானு. பிரபஞ்சம் எப்பயுமே இந்த மாதிரியான சிக்கல் வரும்பொழுது பிரபஞ்சமே ஒரு தலைவனை தேர்வு பண்ணி கொண்டு வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிப்பாட்டும். அப்படி பிரபஞ்சம் தேர்வு பண்ணிய தலைவன் தான் என் தலைவன் தளபதி. அந்த மனுஷன் முன்னாடி அவரை பத்தி அவதூறு அசிங்கமா பேசுறது, ஆள் வச்சு பேசுறது. டேய், ஒரு மனுஷன் அமைதியா இருக்காருன்னா அடிக்க தெரியாத அர்த்தம் கிடையாதா? அந்த மனுஷன் ஊன்னு சொன்னா தமிழ்நாடு என்ன வரும் தெரியுமா உங்களுக்கு? இங்க காவலனும் அவர் தான், இங்க காவலனும் அவர் தான். இந்த தீய சக்தி பேசினாலே தொண்டை கட்டுது.
இங்க காவலனும் அவர் தான், கத்தியும் அவர் தான், துப்பாக்கியும் அவர் தான், நாளைக்கு சர்க்காரும் அவர் தான். ஓப்பன் சேலஞ்ச். நீ ஏன் சொல்லனா கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு கேட்டதுக்கு பாண்டிச்சேரி பெரிய உதாரணம் ஆயிடுச்சு. தளபதிக்காக ஓட்டு போட வருவாங்களான்னு கேட்டாங்க. இது வரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேர்தலுக்காக USA, கனடா, கத்தார், சவுதி, மலேசியா, சிங்கப்பூர், கனடா, ஸ்ரீலங்கான்றது உலக நாடுகள் முழுக்க இருந்து தளபதிக்காக 1 லட்சம் ரூபாய் டிக்கெட் செலவு பண்ணி இங்க வந்திருக்காங்கன்னா தளபதிக்கு மட்டும்தான் சாத்தியம். அந்த கூட்டத்தில் இங்க 2 பேர் சாட்சி இருக்கிறாங்க. இங்க அரபு நாடுகள்ல இருந்து வந்த கார்த்திக் ஒரு நபரும் இன்னொரு சகோதரி இங்க வந்திருக்கிறாங்க. சோ தளபதிக்காக உலகம் முழுக்க எல்லா நபர்களும் வருவதற்கு தயாராயிட்டாங்க. மாற்றம் நிச்சயமாக கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. நம்மளுது ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், தளபதி ஏன் பெரம்பூரை தேர்ந்தெடுத்தான்னு உங்களுக்கு தெரியுமா? பெரம்பூரை ஏன் தேர்ந்தெடுத்து தெரியுமா உங்களுக்கு? லோயர் மிடில் கிளாஸ் அதிகமா வாழக்கூடிய பகுதி பெரம்பூர். அந்த பெரம்பூர்ல நான் களத்துக்கு போயிருந்தேன். அங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் சொன்ன விஷயம் இன்னமும் பாத்தீங்கன்னா பல வீடுகள்ல டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்ல. எங்கம்மா போறீங்கன்னா ட்ரெயின் ட்ராக் இருக்குல்ல, அது ஓரமா போயிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் சென்னையில இந்த மாதிரி நீ வச்சுக்கிட்டு 70 வருஷமா நீ கலட்டினதுதான். தளபதி ஏன் அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தார்னா லோயர் மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய அந்த தொகுதியை மிக சிறந்த தொகுதியாக நான் மாற்றி காட்டுறேன்னு சொல்லி உறுதிமொழி எடுத்திருக்கிறாரு. அந்த தளபதி அவர்களுக்கு இங்க டி நகர்ல நிப்பாட்டி இருக்கிறாங்க. டி நகர் தொகுதியில அண்ணனை நீங்கள் வெற்றி பெற செய்து, மாபெரும் வெற்றி பெற செய்து, தளபதியோட எப்பயுமே இருக்கிற மாதிரி கோட்டைக்கு கூடவே அனுப்புங்க. உங்கள் தொகுதியில பெண்கள் மீது கை வைக்கிறது, சாராயம் குடிச்சு அழிச்சாட்டி பண்றது, பொறுக்கி போய் சேட்டை பண்றது, மாமூல் வாங்குறது, வசூல் பண்றதுன்னு இந்த திமுக அதிமுக மாறி மாறி அராஜகம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒட்டு மொத்தத்துக்கு முடிவு எழுதுவார். ஏன்னா அவர் பின்னாடி நிக்கிறது தளபதியும் இளைஞர்களும். இவங்களை மிஞ்சி உன்னால ஒரு கெண்டகால் மயில கூட பிடுங்க முடியாது. நமது சின்னம், நமது வேட்பாளர். நன்றி, வணக்கம்.